அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா கால ஸ்பெஷல் அமைச்சர் வீடியோ சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம மறுபடியும் புரட்சி விதைகளை பத்தி பேச போறோம். சென்ற நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு ஜேன் குடால் அப்படின்ற பிரைமேட்டாலஜிஸ்ட் பத்தி பேசியிருந்தேன். ஜேன் குடால்ன்றவங்க ஆப்பிரிக்கால இருக்கிற நம்மளோட பூர்வ மூதாதையரான போனோபோஸ் சிம்பான்சிஸ் மாதிரி குரங்குகளை ரிசர்ச் பண்றவங்க. அவங்க அந்த வானரங்களும் போனோபோஸ், ஹியூமன் பீயிங்ஸ், சிம்பான்சிஸ் 3 பேரும் சமமான பர்சன்ஹுட் கொண்டவர்கள், எல்லாருக்கும் சமமான மனித உரிமை மாதிரியே பர்சன் உரிமை எல்லாருக்கும் தரணுன்ற அந்த ஒரு கோட்பாட்டை கடைபிடிக்கிறவங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்தா மனிதர்களுக்குள்ளேயே இங்க 4 வகைகள் இருக்கா, இது என்னது இது அப்படின்னு அதிசயித்து போவாங்கன்றதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அப்ப இங்க இருக்கிற இந்த காலத்துல 2020ல பத்மா சுப்பிரமணியம் மாதிரி ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வர்ணாசிரம தர்மம் தான் இந்து மதத்துக்கே ஸ்பெஷலானது, அதுதான் இந்து மதத்தை கட்டி காப்பாத்துது, அது இந்தியாவுக்கு மட்டுமே ஸ்பெஷலான ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 பிழைகள் இருக்கு. முதல் பிழை வந்து இது இந்து மதத்திலேருந்து வந்த கான்செப்டே கிடையாது, இது வைதிக மதத்திலேருந்து வந்த கான்செப்ட். இப்போ வைதிக மதம்னா என்ன, அது இந்து மதத்திலேருந்து எப்படி வித்தியாசப்பட்டது? வைதிக மதம்னா இங்கிலேருந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்த வேற ஊர்லேருந்து வந்த மனிதர்கள், சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி இந்த வைதிக மொழி பேசின மனிதர்கள், அவங்க கொண்டு வந்த அந்த கான்செப்ட் தான் இந்த வர்ணாசிரம தர்மன்ற கான்செப்ட். இவங்க ஒரிஜினலி அவங்களுக்கு வேற பேர் வச்சிருப்பாங்க. அவங்க வைதிகர்கள்னு சொல்லிப்பாங்க, ஸ்மார்த்தர்கள்னு சொல்லிப்பாங்க, சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறதா சொல்லுவாங்க. இவங்க வேற ஜெனட்டிக் மெட்டீரியல் கொண்ட வேற இனக்குழுவை சேர்ந்த மனிதர்கள். ஆனா இங்க வந்து நம்மளோட அவங்க புழங்குறதுனால நம்மளவர்கள் அப்படின்னு நம்ம அவங்களை ஏத்துக்கிறோம். ஆனா அவங்க எப்பவுமே தங்களை பிரிச்சு பார்க்குற டெண்டன்சியில் இருக்கிறாங்கன்றது தான் இங்க இருக்க பிரச்சனையே. அப்போ இவங்க வர்ணாசிரம தர்மன்ற கான்செப்ட் வந்து அந்த வேர்ட்ஸே பாருங்களேன், அது வந்து வைதிக மொழியை சேர்ந்ததுன்றதுனால இது பூர்வமா நம்ம கடைபிடிக்கிற கான்செப்ட் இல்லை, அது அவங்களோட கான்செப்ட். நம்ம இங்க பூர்வமா இருக்கிற இந்துக்கள் இதெல்லாம் நம்புறது இல்லை, நமக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வின்ற கான்செப்ட் தான் நம்மளோட கான்செப்ட். அப்போ அது இந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்லாத கான்செப்ட்ன்றது இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வர்ணாசிரம தர்மம் தான் இந்தியாவுக்கு ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நீங்க உலக வரலாறு எடுத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற அனைத்து நாடுகளையும் இந்த 4 வர்க்க நிலைகள் உண்டு. அவங்க ஊர்ல அதுக்கு பேர் ஃபியூடல் சிஸ்டம். ஃபியூடல் சிஸ்டம்னா குடியானவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சொந்தமா நிலம் இருக்காது, வேற யாரோ ஒரு நிலத்துல போய் இவங்க வேலை செய்வாங்க. அவங்களுக்கு சொற்பமா கொஞ்சம் கூலி கொடுத்துட்டு சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு வேலை வாங்கி அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி தான் சிஸ்டம் இருந்தது. அப்போ அந்த நிலத்தின் உரிமையாளர் இருக்காருல்ல, அந்த நில பிரபுக்கள், அவங்க கிட்ட இருந்து அந்த படை வீரர்கள் வந்து கப்பம் வாங்கி இந்த கப்பத்தை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்து, அந்த ராஜா கொண்டு போய் அந்த சர்ச்ல கொடுத்து, இந்த சர்ச் தான் ஹோலி ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் இந்த மொத்த நாட்டையும் ஆண்டுட்டு இருந்ததா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்படிதான் யூரோப்போட சரித்திரம் இருந்தது. ஆனா அப்புறம் ஒரு நாடா இந்த ஹோலி ரோமன் கேத்தலிக் சர்ச்ல இருந்து பிரிந்து தனியா வந்து அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்ல இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி ஒரு ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்டை நடத்தி சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு தனியா வந்து அப்படி வெவ்வேறு அவங்களோட மதத்துல இருக்க குறைகளை அவங்க திருத்தினாங்க. அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு உண்டான திராணி அவங்களுக்கு இருந்தது. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு சயின்டிபிக் மென்டாலிட்டி இருக்கு, தவறுகளை சுட்டி காட்டி திருத்த முன்னேறதுக்கு உண்டான தன்மை அவங்களுக்கு இருக்கு. அப்படி திருத்தங்கள் நடக்கும் பொழுது 1780களில் பிரான்ஸ்ல மிகப்பெரிய பஞ்சம் பட்னி பற்றாக்குறை வந்த போது அங்க இருக்கிற அந்த ஃபியூடல் சிஸ்டம்ல பெண்களும் குடியானவர்களும் ரொம்ப ரொம்ப இக்கட்டுக்கு தள்ளப்பட்டாங்க. பஞ்சத்துக்கு தள்ளப்பட்டதுனால அந்த பெண்களுக்கு ஒரு நாள் திடீர்னு கோவம் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற தொடப்பக்கட்டை குச்சி கிச்செல்லாம் எடுத்துட்டு ராஜாவோட அரண்மனைக்கு போய் ராஜாவை அடிச்சு நொறுக்கி ராஜாவையும் ராணியும் தரத்தரன்னு கொண்டு வந்து வெளியில போட்டு கில்லட்டின் அப்படின்ற ஒரு சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு எந்திரத்துல அவங்களுக்கு கொன்னதாலாம் பிரெஞ்சு ரெவல்யூஷன் இப்படித்தான் ஆரம்பிச்சது. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான பொதுமக்களோட போராட்டம். அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்ற 3 முக்கியமான கோட்பாடுகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. லிபர்ட்டினா யார் வேணா என்ன வேணா செய்யலாம், தனி மனிதரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, ஒரு ஷூ தைக்கிற பையன் கூட வேணா அவன் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம். ஈக்குவாலிட்டினா எல்லோரும் சமமானவர்கள், மேலானவர்கள், கீழானவர்கள், உயர்வானவர்கள், தாழ்வானவர்கள்னு கிடையாது, எல்லாருக்கும் ஃப்ரெட்டர்னிட்டி, எல்லாரும் ஒரு சகோதர மனப்பான்மையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியா உதவி செய்துட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த 3 கோட்பாடுகளை பிரெஞ்சு ரெவல்யூஷன் உலகத்துக்கு முதல்ல அறிமுகப்படுத்துது. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட அந்த எதிரலைகள் மற்ற எல்லா நாடுகளுக்கும் பரவச்சு அமெரிக்காலையும் ரெவல்யூஷன் நடந்தது. அமெரிக்காலையும் அவங்க லிபர்ட்டியை டிக்ளேர் பண்ணாங்க. அவங்க இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணும்போது ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லலை, ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல்னு சொன்னாங்க. அங்கேயும் அவங்க பெண்களை விட்டு கொடுத்துட்டாங்க. பட் அட்லீஸ்ட் மென்னுக்குள்ள ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கன் டிக்ளரேஷன் அவங்க பிரகடனப்படுத்தினாங்க. அவங்க லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு இந்த 3 கோட்பாடுகளை ஸ்வீகரித்ததுனால பிரெஞ்சு மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய சிலை அனுப்பினாங்க.
இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போனால் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரது ஒரு பெரிய சடங்காக நம்ம வச்சுருக்கோம்ல. அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை அமெரிக்காவுக்கு அனுப்புனவங்களே பிரெஞ்சு மக்கள் தான். அந்த அளவுக்கு அவங்க லிபர்ட்டியை கொண்டாடினாங்க. இந்த ரெவல்யூஷன் மற்ற நாடுகளுக்கும் போச்சு, ரஷ்யாவுக்கும் போச்சு, அதுக்கப்புறம் கடைசியாக இந்தியாவுக்கும் வந்தது. நம்ம ஊரில் நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதும்போது இதே லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை நம்மளோட கான்ஸ்டியூஷன் நமக்கு தருது. இந்த கான்ஸ்டியூஷனை கடைபிடிக்கிற இந்தியர்கள் அனைவரும் சமமானவர்களே, நம்ம பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன்னு சொல்லுது நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, சயின்ஸுக்கு எதிரானது. ஆனால் இன்னும் அதை பற்றி சில மனிதர்கள் பேசுகிறாங்கன்னா அவங்களோட உள்நோக்கம் என்ன, ஏன் அவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஏன் மனிதர்களை இன்னும் அவங்க பிரித்து பார்க்குறாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த புரட்சி விதைகளை டிஸ்கஸ் பண்ணலாம்.